பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தில் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். இந்த புதிய வருஷத்தின் முதல் மாதத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஒரு எழுப்புதல் கூட்டங்களை திருச்சபை செய்த இந்த நல்ல ஏற்பாடுகளுக்கு தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இதற்காக முயற்சி எடுத்த சபை செயலர், தலைவர், சபையினுடைய ஆயர், கமிட்டி பொறுப்பாளர்கள், அங்கங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். உங்கள் யாவருக்கும் புது வருஷ வாழ்த்துக்களையும் நான் சொல்லுகிறேன். மற்ற மலையாள காங்கிரிகேஷன்லேருந்து கடന്നു വന്ന എല്ലാവർക്കും എൻ്റെ പുതിയ വർഷ ആശംസകൾ ഞാൻ പറയുന്നു. പരിശുദ്ധാത്മാവ് നിങ്ങൾക്ക് എൻ്റെ തമിഴ് ഭാഷയെ പരിഭാഷ ചെയ്ത് സഹായിക്കുമെന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. രണ്ട് ഭാഷയും ഒരുമിച്ച് സംസാരിക്കാൻ കുറച്ച് പ്രയാസമുണ്ട്. എന്നാലും ഞാൻ ശ്രമിക്കും. ദൈവം അതിനെ സഹായിക്കുമെന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. மலையாள பாஷையிலேருந்து வந்திருக்கிறவங்களுக்கு நடுவில் இந்த மலையாள பாஷையில் சொல்ல முயற்சி பண்ணுறேன். பரிசுத்த ஆவியானவர் எல்லா பாஷையும் தெரிஞ்சவர். அவர் நிச்சயமாக அவர் தவறான என்னுடைய மலையாளத்தை கூட நல்ல மலையாளமாக்கி மொழிபெயர்த்து தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார். ஒரு சின்ன கோரஸு நான் பாடுறேன். நாளைக்கு அதை தொடர்ந்து பாடலாம். தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார். தேவன் வந்து அசைவாடுவார். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தன் இயேசு தங்கிடுவார். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் இயேசு தங்கிடுவார். கவலை கஷ்டங்கள் நீக்குவார். கர்த்தர் அன்பு மாறிடாதே. தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார். தேவன் வந்து அசைவாடுவார். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற கர்த்தாவே, எங்களை அழைத்து கொண்டு வந்த தெய்வமே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்திலேயே உங்களுடைய திருவசனத்தினுடைய காரியங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள எங்களை கூட்டிக் கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடல் கடந்து வந்திருக்கிற எங்களுக்கும் கூட எங்களுடைய சொந்த பாஷையிலேயே உம்மை துதித்து ஆராதிக்க இப்படி ஒரு நல்ல ஏற்பாடுகளை செய்திருக்கிறீரே, அதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். வந்தவர்கள் யாரையும் வெறுங்கையாக அனுப்பாதபடி ஆசீர்வாதத்தோடு அனுப்பித்தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலேயே வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாட்களிலே தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை இந்த இடத்துல சொல்ல கர்த்தர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அடியனுக்கும் ஆயுசை நீட்டி தந்து இது 4வது முறையாக இங்கு வந்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாருக்காவது என்னுடைய பத்திரிகை தேவையானால் அல்லது ஜெப குறிப்புகள் எனக்கு ஏதாவது எழுதி அனுப்ப வேண்டுமானால் என்னுடைய விலாசம் டாக்டர் புஷ்பராஜ், சேலம் 5, இந்தியா. டாக்டர் புஷ்பராஜ், சேலம் 5, இந்தியா. இந்த விலாசத்துக்கு நீங்கள் எழுதினால் பத்திரிகையும் இலவசமாக அனுப்பி வைக்கப்படும். உங்களுக்கு ஏதாவது ஆவிக்குரிய சந்தேகங்கள் இருக்குமானால் அதை நீங்கள் எழுதி கேட்டும் தெரிந்து கொள்ளலாம். கடிதத்துக்கு பதில், இமெயிலுக்கு பதில் தாமதமாக தான் வரும். வாரத்துக்கு ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கிறேன். அதனால்
தொடர்ந்து ஊழியங்கள் இருப்பதனால தாமதமாக பதில் எழுதும். ஆனால் கடிதம் வந்த உடனேயே ஜெபிக்க ஆரம்பித்து விடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், வேதத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தினசரி வாசித்து தியானிப்பது மிக மிக முக்கியம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜெபிக்காமல் காலையில் நான் வேலைக்கு போகிறதே கிடையாது. எல்லாருமே அந்த ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் கடல் கடந்து வந்து இங்கே இருக்கிறவங்களுடைய ஜெபம் மற்ற நாடுகளை காட்டிலும் ரொம்ப அதிகம். அதுக்கு ஒரு காரணம், விசா தொடர்ந்து கிடைக்கணுன்றதுக்காக, வேலையும் தொடர்ந்து கிடைக்கணும். அதுக்காக ரொம்ப பாரத்தோடு மற்ற கண்ட்ரியில் இருக்கிறத விட இங்கே ஜெபம் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் பைபிள் வாசிச்சிங்களான்னா தான் அதுக்கு தான் நேரம் இல்லை. காலையில் அவசரமாக எழுந்து போகிறதுக்கும் ஒரு குட்டி ஜெபம் பண்ணிட்டு ஓடுறதுக்கும் டைம் இருக்குதே தவிர பைபிள் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அதனால்தான் நிறைய பேர் ஜெபத்தில் பதில் பெற்றுக்கொள்ள முடியறதில்லை. பைபிள் சொல்லுகிற விஷயம், நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம், அதில் சொல்லியிருக்குது, வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அருவருப்பாய் இருக்கிறது. சதுர்ச வாக்கியம் 28ஆம் அத்தியாயம் 9ஆம் வசனம். வேதத்தை கேளாதவனுடைய, பிரமாணம் கேட்காதவனுடைய பிரார்த்தனை ஞான் வெறுக்குன்னு, வேதத்தை வாசிக்காதவனுடைய ஜெபத்தை நான் அருவருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீ என்னதான் மணிக்கணக்காக ஜெபிச்சாலும் நான் அதை வெறுக்கிறேன். உபவாசம் பண்ணி ஜெபிச்சா கூட அந்த ஜெபத்தை நான் கேட்கல. ஏன்? நீ பைபிள் வாசிக்க மாட்டேன்ற. ஜெபன்றது நாம கர்த்தரோட பேசுறது, பைபிள் வாசிப்புன்றது கர்த்தர் நம்மோடு கூட பேசுறது. அவர் நம்மோடு கூட பேசினதுக்கப்புறம் எதெல்லாம் விட சொல்கிறாரோ அதெல்லாம் விட்டதுக்கப்புறம் நாம் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு பதில் தானாக கிடைக்கும். ஆகவே வேதத்தினுடைய ஒழுங்கு, முதலாவது நீ வேதத்தை வாசிக்கணும், அதற்கு பிறகு ஜெபம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், பெற்றவர்கள் என் வேதத்தை மறந்தார்கள், நான் அவருடைய பிள்ளைகளை மறப்பேன். அப்பா அம்மா பைபிள் வாசிக்கிறதில்ல, அதனால நான் பிள்ளைகளையும் நான் மறந்துடுவேன். எவ்வளோ பயங்கரமான வசனம் இல்லையா? அப்போது மாதா பிதாக்கள் வேத புஸ்தகம் வாய்ക്കുന്നത് വളരെ ആവശ്യമാണ്. ഓസിയ പ്രവാചകന്റെ പുസ്തകം 4ആം അധ്യായം 6ാമത്തെ വാക്യം ഇങ്ങനെ പറയുന്നു, എൻ്റെ പ്രമാണം മാതാപിതാക്കൾ എൻ്റെ പ്രമാണത്തെ വായിക്കത്തില്ല, അതുകൊണ്ട് ഞാൻ അവരുടെ മക്കളെ മറക്കും. அப்பா அம்மா பைபிள் வாசிக்கலைன்னா பிள்ளைகள் தேவனால் மறக்கப்படுவார்கள். ஆக எப்படியாவது டைமை ஒதுக்கி, காலையில் உங்களுக்கு டைம் கிடைக்கலன்னா சாயந்தரமாவது டைமை ஒதுக்கி கொஞ்சம் பைபிளை வாசிங்க. பைபிள் வாசிக்கிறதுனால ஆசீர்வாதம் வராது. பைபிள் வாசிக்கும் போது கர்த்தர் பேச மாட்டார். பைபிளை வாசித்து தியானிக்கும் போது தான் பேசுவார். வேத புஸ்தகம் எழுதப்படாத காலத்துக்கு முன்னாடிலாம் சொப்பனத்தின் மூலியமாய் கர்த்தர் பேசினார், தீர்க்கதரிசிகள் மூலியமாய் பேசினார், வெளிப்பாடு மூலியமாய் பேசினார். இது பைபிள் எழுதப்படாத காலத்துக்கு முன்னாடி. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கதரிசனிடத்தில் தேடினார்கள் அப்படின்னு வசனத்தில் பார்க்குறோம். தீர்க்கதரிசனா கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கின்றவன். தீர்க்க தரிசனம் என்றால் കർത്തருடைய വാർത്തൈ. പ്രവാചകൻ എന്ന് പറഞ്ഞാൽ ദൈവത്തിൻ്റെ വാക്ക് പറയുന്നവൻ. പ്രവചനം എന്ന് പറഞ്ഞാൽ ദൈവത്തിൻ്റെ വാക്ക്. அப்போ ஏன் ஊழியக்காரை தேடி போனாங்க? அன்னைக்கு பைபிள் இல்லை. அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு, இதை பற்றி என்ன அப்படின்றத கேட்கறதுக்கு ஊழியக்கார மூலியமாக தான் கர்த்தர் எல்லாம் பேசுறது. சில சமயத்தில் சொப்பனத்தின் மூலியமாக பேசுவார், வெளிப்பாடு மூலியமாக பேசுவார். அதெல்லாமே கர்த்தர் இப்போ நிறுத்திட்டார். எப்போ வேத புஸ்தகம் மொழிபெயர்த்து நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டதோ அப்பவே வெளிப்பாடு, தீர்க்க தரிசனம், சொப்பனம் இது வழியாக பேசுறது எல்லாத்தையும் நிறுத்திட்டார். ஆரம்ப காலத்தில் ஜனங்க ஏதாவது பிரச்சனைனா மோசக்கிட்ட ஓடி போவாங்க. உடனே மோசை நான் போய் கர்த்தர்கிட்ட கேட்டுட்டு வரேன்னு போய் மலையில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து ஜனங்கிட்ட கர்த்தர் இப்படி சொன்னாருன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஜனங்க வந்து கேட்கும் போதெல்லாம் போய் மலையில் போய் கர்த்தர்கிட்ட போய் பேசி கேட்டுட்டு வந்து ஜனங்கிட்ட சொல்லுவான். ஆனால் எப்போ நியாயப்பிரமாணம் 10 கற்பனைகள் எழுதி கொடுக்கப்பட்டதோ அதுக்கு பிறகு ஜனங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா மோசே என்ன சொல்கிறான், எழுதி இருக்கிறதின்படி செய்யுங்கள்.
எப்படி வித்தியாசம் வருது பார்த்தீங்களா? எல்லாம் எழுதி கொடுத்துட்டாரு. இதன்படி நீங்கள் செஞ்சாலே போதும், உங்கள் பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். ராஜாக்களுடைய காலத்தில் எந்த ராஜா ஆட்சிக்கு வந்தாலும் முதல்ல அந்த புஸ்தகத்தை தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்லுவான். கண்டுபிடிச்ச உடனே ஆசாரியர்களை கூப்பிட்டு அவன் கையில் அந்த புஸ்தகத்தை கொடுத்து, இதன்படி ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணு. இதுதான் ஆண்டவருடைய ஒழுங்கு. அப்போ பைபிள் நம்ம கையில் எழுதி கொடுத்ததுக்கு பிறகும் கூட தீர்க்கதரிசிகிட்ட வெளிப்பாடு, எங்கள் புள்ள கல்யாணம் நடக்குமா நடக்காதா, இதுக்கு ஊழியக்காரங்கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ மனசு வச்சா உன் புள்ள கல்யாணம் நடக்கும். நீ காலாகாலத்தில் பிள்ளைங்களுக்கு அந்த ஏற்பாடுகள் எல்லாம் நீயே செஞ்சுட்டா நிச்சயமாக அந்த கல்யாணத்தை நடக்கும். ஏன்னா மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொன்னவர் உன் மக கல்யாணத்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்வாரா? மகன் கல்யாணத்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்வாரா? அப்போ எல்லா காரியத்துக்கும் வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த காலத்தில், இந்த கடைசி காலத்தில் பிசாசானவன் தீர்க்க தரிசனத்தையும் வெளிப்பாடையும் அற்புதங்களையும் வச்சு தான் ஜனங்களை நிறைய பேரை வஞ்சிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் தான் நம்ம ஏமாந்துடக்கூடாது. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9-10 அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சகல அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் விளங்கும். அற்புதம் அல்ல, பொய்யான அற்புதம், ஃபால்ஸ் மிராக்கிள். அப்போ இந்த கடைசி காலத்தில் அதான் அவன் ஆயுதமாக வச்சிட்டு இருக்கிறான். ஜனங்களுக்கு இதுதான் இஷ்டம். ஆறுதல் வார்த்தை தேவை, வியாதி சுகமாகணும், இதுதான் ஜனங்களுக்கு ரொம்ப இஷ்டம். இப்படி சொல்கிறவங்க கிட்ட ஜனங்க நிறைய பேர் விரும்பி போவாங்க, விரும்பி போய் கேட்பாங்க. இவங்களும் கர்த்தர் சொன்னாருன்னு வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. அந்த காலத்திலேயே கர்த்தர் அதை அறிவித்தார். எரேமியா 14ஆம் அதிகாரம் 14 மனதில் தோன்றுகிறதை சொல்லுகின்ற தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், நான் சொல்லாததை நான் சொன்னேன் என்று சொல்லுகிறான். கர்த்தர் சொன்னாருன்னு தான் எல்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்லவே இல்லை, நான் அவனை அனுப்பவே இல்லை, ஆனால் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வர்றான். கர்த்தர் தாங்க இதை சொல்ல சொன்னார் அப்படின்னு. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? சொன்னதை அப்படியே நம்பிடுறோம். பைபிளை வச்சு கம்பேர் பண்ணுறதே கிடையாது. பைபிளை ஒழுங்காக வாசிச்சாக்கா நிச்சயமாக நமக்கு எல்லாம் விளங்கிடும். ஊழியக்காரனை கூட நம்ம எடை போடலாம். எப்படிப்பட்டவன், அவன் எந்த ஆவியில் இருக்கிறான், உண்மையான பரிசுத்த ஆவிதானா அப்படின்றத இந்த டிசர்னிங் ஸ்பிரிட்னு சொல்லியிருக்கு இல்லையா, ஆவியை பகுத்தறிகிற காரியம் இது கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அப்போ அதன் மூலியமாக எது சரியான உபதேசம், எது சரியான வழி அப்படின்றத கண்டுபிடிக்க கர்த்தர் அதை நமக்கு கிருபையாக தருகிறார். அப்போ அப்படிப்பட்ட சமயத்தில் இந்த கடைசி காலத்தில் என்ன ஆகுது, உனக்கு ஆறுதல் ரொம்ப தேவைன்றது பிசாசுக்கு நல்லே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவன் என்ன பண்ணுறான், உங்களுக்கு ஆறுதல் தீர்க்க தரிசனத்தை சொல்கிறான். பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் நீங்கள் பாருங்கள், தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்லும்போது அவனுடைய குறைகளை சுட்டி காமிக்கிறதா நீங்கள் பார்க்கலாம். அவனுடைய குற்றத்தை சுட்டி காமிக்கிறான். இதை நீ சரி பண்ணு, உன் பிரச்சனை சால்வ் ஆகிடும். இதுக்கு தான் தீர்க்க தரிசனம். உன்னை ஆறுதல் படுத்துறதுக்கு தீர்க்க தரிசனம் அல்ல. உன்னை ஆறுதல் படுத்துறது வேத புஸ்தகம். 119ஆம் சங்கீதம் 92 உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாக இல்லாதிருந்தால் நான் துக்கத்திலே செத்து போயிருப்பேன். 107ஆவது சங்கீதம் 20வது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். கர்த்தருடைய வசனமே நம்மளை சுகமாக்கும். வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா சுகம் தானாகவே கிடைச்சிடும். அப்போ வசனத்தை சரியானபடி நம்ம தியானிக்காமல் போகிறதுனால தான் ஆண்டவர் பேசுகிறத நம்மளால விளங்கி கொள்ள முடியல. மற்ற ஊழியக்காரங்களை நம்பிடுறோம், அவங்க நம்மளை திசை மாற்றி விடுறாங்க. எதுனாலும் நீ எனக்கு எழுது, எதுனாலும் நீ என்கிட்ட வா. அப்போ ஜனங்கள் எல்லாமே அவங்கக்கிட்ட தேடி போகிறாங்க. அவங்களும் எவ்வளோ தொகை கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பேட்டியும் கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நிலைமையில இன்றைக்கி நிறைய கமர்ஷியலாக அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம ஊக்கப்படுத்தாதபடி வசனத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது இதில் உள்ள வசனத்தின்படி நம்ம செய்ய ஆரம்பித்தாலே பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகிடும். இதுதான் ஆண்டவர் நமக்கு வகுத்து தந்த வழி. தீர்க்க தரிசனம் எல்லாம் ஒழிந்து போகும், ஆனால் அன்பு நிலைத்திருக்கும். அன்புனால கொடுக்கப்பட்ட இந்த வேத வசனம் ஒரு நாளும் ஒழிந்து போகாது. வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வசனம் ஒரு நாளும் ஒழிந்து போகாது. அப்போ கர்த்தருடைய வசனம் தான் கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்கும். அந்த வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஜீவியத்தை நம்ம நல்ல விதத்தில் நடத்தணும்னாக்கா மரணம் வரைக்கும் நம்மளை அந்த வசனம்
நம்மளை நிச்சயமாக அது கொண்டு போகும். அதனால தான் நான் சொன்ன முதல்லையே வசனத்தை தியானிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் பேசுறதை கேட்கலாம். வாசிக்கிறது வேற, தியானிக்கிறது வேற. 120 தடவை புஸ்தகத்தை நான் வாசிச்சேன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் இது 50வது தடவை வாசிக்கிறேங்கன்னு. எத்தனை தடவை 200 300 தடவை நீ வாசிச்சாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. தியானிக்கும் போது தான் அது பிரயோஜனப்படும். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். முதல் சங்கீதத்திலே என்ன சொல்லுது? வேதத்தை வாசித்து தியானிக்கிறவனே பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வேத வசனத்தின்படி அதை தியானிக்கும் போது கர்த்தர் பேசுறதை கேட்க முடியும். அப்படிப்பட்டவன் பாக்கியவான். அவன் என்னென்ன செய்யணும்னு ஆசைப்படுறானோ அதெல்லாம் வாய்க்கும். வேதத்தை வாய்ச்சி தியானிக்கிறவன் பாக்கியவான், அவன் இச்சிக்கிறதை தெய்வம் அவனுக்கு அருளும். அவன் எந்தெல்லாம் இச்சிக்கணும் அதொക്കെ தெய்வம் அவனுக்கு அருளும். ஆருக்கான? பைபிள் வாய்ச்சவனுக்கு அல்ல, வாய்ச்சி தியானிக்கிறவனுக்கான. ஸோ பைபிள் ரீடிங் இஸ் டிஃப்ரெண்ட், பைபிள் மெடிடேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். வாசிக்கும் போது அல்ல, ஆனால் பைபிள் தியானிக்கும் போது கர்த்தர் பேசுறதை நீங்க கேட்கலாம். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ தினசரி பைபிளை வாசிக்கிறோம். ஏதாவது ஒரு பக்கத்தை வாசிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்டர், அந்த சரித்திர பின்னணி ஒண்ணுமே தெரியாது. அதனால பைபிள் வாசிக்கணும்னா பழைய ஏற்பாட்டில் ஒரு அத்தியாயம், புதிய ஏற்பாட்டில் ஒரு அத்தியாயம், இப்படி அடையாளம் வச்சு வாசிச்சுக்கிட்டே போகணும். டைம் இருந்தால் சங்கீதம் வாசி, நீதிமொழிகள் வாசி, எதை வேணாலும் வாசிச்சுக்கோ. நான் சொல்றது குறைந்தபட்சம் பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு அத்தியாயம், புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு அத்தியாயம். இதை வாசித்த உடனே மூடி வச்சிடக்கூடாது. வாசித்த பாகத்தை அப்படியே திறந்து வச்சு கண்ணை மூடி ரீகலெக்ட் பண்ணணும். இப்போ இந்த வாசித்த பகுதியிலேருந்து நான் படிக்க வேண்டிய பாடம் என்ன, கர்த்தர் என்னை விட சொல்றாரு, இதிலிருந்து நான் என்ன தெரிஞ்சு கொள்றேன், என்னுடைய குறைகள் இதிலிருந்து என்ன தெரியுது. இப்படி நம்ம யோசிக்கும் போது அந்த சம்பவத்திலிருந்து கர்த்தர் சில படிப்பினைகளை, சில பாடங்களை நமக்கு சொல்லி தருவார். அது தியானிக்கும் போது தான் அது உனக்கு கிடைக்கும். இப்போ கர்த்தர் இந்த மற்ற வழிகளில் பேசுறது எல்லாமே நிறுத்திட்டு பைபிள் எழுதப்பட்டு நம்ம கையில கொடுத்த உடனே இந்த வசனத்தின் மூலமா அவர் பேசுறத நீங்க நல்லா கேட்கலாம். 1978வது வருஷம் என்னுடைய வாழ்க்கையில் என்னால் மறக்க முடியாத அந்த வருஷம். 64லேருந்து ஊழியத்தை தொடங்கி நடத்திட்டு வர்றேன். 51வது வருஷம் முடிய போகுது ஊழியத்தை தொடங்கி. 64வது வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்போ பத்திரிக்கை தொடங்க ஆரம்பித்த உடனே பிரச்சனைகள் எல்லாம் வர ஆரம்பித்தது. இது கொஞ்சம் வித்தியாசமான பத்திரிக்கை. என்னுடைய வாசகர்களுக்காக மாத்திரமே இதை நடத்துகிறேன். இது பப்ளிக் மேகசின் அல்ல. அதனால் வாசகர்களுடைய என்னென்ன கேள்வி இருக்குதோ அதில் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறதுக்காக தான் பத்திரிக்கை. அப்போ அது ஊழியக்காரை பற்றி கேட்பாங்க, சில உபதேசங்களை பற்றி கேட்பாங்க, பிஷப்மாரை பற்றி கேட்பாங்க, சில அற்புதங்களை செய்கிற பெரிய பெரிய ஸ்டார் ஊழியக்காரங்களை பற்றிலாம் கேட்பாங்க. அப்போது இப்படி சொல்கிறாங்களே, இதெல்லாம் நம்ம நம்பலாமா? இப்போ உதாரணத்துக்கு பரலோகம் நிறைய பேர் போயிட்டு வராங்க. சும்மா இங்கேருந்து பஹ்ரைன் போயிட்டு வர மாதிரியும், அடிக்கடி பக்கத்தில் இருக்கிற சிட்டிக்கு போயிட்டு வர மாதிரி நிறைய பேர் இப்போ பரலோகம் போயிட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். இது முடியுமா? அவ்வளோ ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். எந்த கேள்விக்கும் வசனத்திலேயே பதில் இருக்கும். நீங்கள் ஊழியக்காரர்கிட்ட கேட்கவே வேண்டாம். பைபிளில் இருக்கிற சந்தேகத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும்னா பைபிளே தேடுன்றான் ஒரு புஸ்தகத்தை எழுதின ஒரு தேவதாசன். பைபிளில் எந்த சந்தேகத்தையும் பைபிள் தான் நமக்கு விலைக்கு கொடுக்கணும். பைபிளை எழுதினவர் பரிசுத்த ஆவியானவர் ஊழியக்காரில் வச்சு எழுதி வச்சார். அப்போ எழுதினவருக்கு தான் இதனுடைய உண்மையான அர்த்தம் எல்லாமே தெரியும். அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் ஆவியானவர்கிட்ட ஜெபம் பண்ணி வசனத்தின் வழியா எதை சொல்றீர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். அப்போ வசனத்து வழியா கர்த்தர் பேசுறத கேட்கலாம். அப்போ நான் இப்படியெல்லாம் எழுதும்போது நிறைய பேருடைய வெறுப்புக்கு ஆளாக இருக்கிறேன். நிறைய பேர் என்ன பிடிக்கிறதும் கிடையாது. நிறைய ஊழியக்காருக்கு என்ன பிடிக்காது. இப்படி நிறைய பேரால் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க வசனத்தின்படி ஜீவிக்க ஆசை உள்ளவங்க. அவங்க அனலைஸ் பண்ணும்போது நான் எழுதுகிறதுல, நான் சொல்றதுல பொய்யானது ஒன்றும் இல்லைன்றதை நல்லா தெரிய ஆரம்பிச்சிடறாங்க. பைபிளில் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் ஃபெரோயா பட்டணத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஃபெரோயா பட்டணம், அவங்க ஒவ்வொரு சபையை பற்றி கம்பேர் பண்ணி அதில் எழுதுகிறாரு. ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதம் உண்டு, மாதிரி உண்டு, பின்பற்றக்கூடிய மாதிரி.
மக்கதோனியா சபையினர் எடுத்துக்கிட்டிங்கன்னா காணிக்கை கொடுக்கறதுல நல்ல முன்மாதிரி. யார் பிரசங்கம் பண்ணாலும் காணிக்கை பற்றி பேசணும்னா மக்கதோனியா சபையை பற்றி பேசுவாங்க. வறுமையில் இருந்த போது கூட கர்த்தருக்குன்னு எப்படி கொடுத்தாங்க, முதல்ல அவங்க தங்களை கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் தான் காணிக்கை கொடுத்தாங்க. ஸோ ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். அப்போது ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு. தெசலோனி சபை எதில் சிறப்பு பெற்றது? ஆண்டவருடைய 2வது வருகையை அந்த காலத்திலேயே எதிர்பார்த்தாங்க. சீஷர்கள் உயிரோடு இருந்த காலத்தையே எதிர்பார்த்தாங்க. அதில் ரொம்ப முன்னணியில் நிற்பாங்க. இந்த பெரோயா பட்டணத்தினர் எதிலே சிறந்தவர்கள்? அனுதினமும் வேதத்தை வாசித்து வசனம் இப்படி சொல்லுகிறதா என்று ஆராய்ந்து பார்த்ததில் தெசலோனி சபையை காட்டிலும் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். தமிழ் வேத புத்தகத்தில் அது மொழிபெயர்ப்பு தவறு. ஆனால் ஆங்கிலத்திலையும் மூல பாஷையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பவுல் சொன்னதை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கறதுல தெசலோனி சபையை காட்டிலும் இவங்க நற்குணசாலிகளாக வந்தாங்க. அதில் இவங்க நல்ல முன்மாதிரி. இந்த பைபிளை ஒப்பிட்டு பார்க்கணுன்றது யார் சொல்லி கொடுத்தது? பவுல் தான் சொல்லி கொடுக்குறாரு. இந்த பைபிளில் இல்லாத ஒரு விஷயத்தை தேவ தூதனே வந்து சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்றாரு. ஆனால் அது பைபிளில் இருக்கணும். யார் என்ன மாதிரி உபதேசம் நம்மளை சுற்றிடும். இப்போ பரலோகத்துக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ அது பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். யோவான் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவனும் இல்லை இறங்கினவனும் இல்லை. அப்போது இவங்களாம் எங்கே போயிருப்பாங்க? இதை நம்ம நம்பலாமா அப்படின்னா நம்பக்கூடாது. ஏன்னா அதுக்கு வழி கிடையாது, பைபிளில் எங்கேயுமே கிடையாது. ஒரே ஒருத்தர், பவுல் ஒருத்தர் தான். அவரு கூட அதை சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, தாம் பேரையே சொல்லாமல் எவ்வளோ அழகாக அதை சொல்கிறாரு பாருங்க. ஒருத்தன் இருந்தான், 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்படி ஒருத்தன் தான் பேரை சொல்லாமல் சொல்கிறாரு. தன்னை பற்றி தான் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. சொல்லிட்டு அந்த 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான் சொல்லிட்டு அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, அவன் ஆவியில் இருந்தானா, சொந்த மாம்சத்தில் இருந்தானா, சொந்த சரீரத்தில் இருந்தானா, எனக்கு அது தெரியலன்றார். எவ்வளோ ஓப்பனாக பேசுகிறாரு பார்த்தீங்களா? இதே நம்ம ஊழ்காரங்களாக இருந்தால் வால் போஸ்ட்டே அடிச்சு விட்ருவாங்க. இத்தனை தடவை போயிட்டு வந்தேன், இத்தனை தடவை நரகத்துக்கு போயிட்டு வந்தேன், இத்தனை தடவை பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் அதில் தன்னை ஜனங்க மேன்மைப்படுத்திடுவாங்களோன்ற பயத்தில் தன்னுடைய அட்ரஸே சொல்ல பிரியம் இல்லையே, ஒருத்தன் தான் சொல்லிட்டு வர்றார். ஆகவே பரலோகத்துக்கு அப்படி போக முடியாது. அதுவும் பரதேசிக்கு இவன் போகிறான், பரலோகத்துக்கு போகிற முடியாது. நியாய தீர்ப்புக்கு பிறகு அதெல்லாம் பின்னாடி தான். ஆகவே இப்போ போகிற இடங்கள், இப்போ பார்க்குற இடத்துல இவங்க போகிற இடம் யாருமே பரலோகத்துக்கு கண்டிப்பாக போகவே முடியாது. அப்போ 100க்கு 100 பொய்ன்றது பைபிள் வசனத்தின்படி ஒப்பிட்டு பார்க்கலாம். அதுக்கு பைபிள் ஆதாரமே கிடையாது. இப்படி வசனத்தின் வழியாக தான் கர்த்தர் பேசுகிறதையும் கர்த்தருடைய நடத்தப்பையும் நம்ம பார்க்க முடியும். அந்த 78வது வருஷத்தில் ஒரு நாள் நான் பத்திரிக்கையில் எழுதின விஷயத்தில் சில ரொம்ப ரொம்ப நான் நேசிக்கிறவங்களே என்னை ரொம்ப கரசரமாக திட்டி நிறைய பேர் அதை பற்றிலாம் பேசி எழுத ஆரம்பித்தாங்க. எனக்கு மனசில் ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் எழுதுனதில் என்ன தப்பு இருக்குது, நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது. அன்றைக்கி ராத்திரி என்னால் தூங்கவே முடியல. மணி 1 ஆச்சு, 2 ஆச்சு, தூக்கம் வரல. 3 ஆகி போச்சு. ஆண்டவரே, 1 மணி நேரம் நான் தூங்கிட்டா கூட நான் நாளைக்கு சுறுசுறுப்பாக எல்லாத்தையும் நான் செய்ய முடியுமே. இவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க? இல்லாததையும் பொல்லாததையும் ஏன் என் மனசை வேதனைப்படுத்தி பேசுகிறாங்க? என்னால் இதை தாங்கிக்கொள்ள முடியலையே. அப்போ தான் ஆண்டுகிட்ட கடைசியாக நான் ஜெபிக்கும் போது சொன்னேன், என்கிட்ட நிறைய ட்ராங்குலைசர் இருக்குது, நிறைய தூக்க மாத்திரைலாம் நிறைய இருக்குது. எதையாவது ஒன்று போட்டு நான் தூங்கிக்குவேன். ஆனால் அப்படி தூங்க நான் விருப்பப்படலை. நானாக தூங்கணும், நீராக என்னை தூங்க வைக்கணும். இது என்னுடைய மனசை வேதனைப்படுத்தி என்னை தூங்க விடாமல் செய்யுது. ஏன் 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 இப்படி என்னை பற்றி இப்படி பேசுகிறாங்க? இது என்னை தூங்க விடாமல் ரொம்ப வேதனைப்படுத்துது. சரி, இப்போ நான் கடைசியாக நீர் பேசுகிறத வசனத்தின் மூலிமா நான் கேட்க ஆசைப்படுறேன். வாசிச்சுட்டு அதுக்கப்புறமே ஒரு சுருக்க ஜெபம் பண்ணிட்டு நான் படுப்பேன். அதுக்கப்புறம் நான் தூங்கலைன்னா நானாகவே சில முடிவை எடுத்துடுவேன், அதை உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்ட்டேன். சொல்லிட்டு அப்புறம் பைபிள் எடுத்தேன். நேற்று வாசித்த பகுதி பிரசங்கனுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அடையாளம் வச்சிருந்தேன். இப்படி தான் கர்த்தர் பேசுவார். சிலர் என்ன நினைப்பாங்க, ஜெபம் பண்ணி கண்ணை மூடி
அப்புறம் பைபிளை திறந்து விரல வச்சு ஒரு குத்து குத்துறது. அதுதான் கர்த்தர் பேசினார். அந்த வழியில் ஒரு நாளும் பேச மாட்டார். அன்னன்னைக்கு வாசிக்கிற போர்ஷன்லேயே கர்த்தர் பேசுறதை நீங்கள் கேட்க முடியும். ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிக்கும் போது நாளாகம புஸ்தகம் மாதிரி ஏதாவது வந்துருச்சு, இவன் அவனை பார்த்தா எவனை பார்த்தா நமக்கு என்ன, ஆகவே அதை அந்த பாகத்தையே நம்மளால் ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியல, விட்டுருவீங்க. ஆனால் ஆண்டவரே இப்போ புதிய ஏற்பாடு வாசிக்க போகிறேன், இதுலேருந்தாவது நீர் இன்னைக்கு பேசுகிறத நான் கேட்கணும், நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன், உதவி செய்யும். இப்படி ஜெபம் பண்ணிட்டு வாசிக்கும் போது கர்த்தர் பேசுகிறத கேட்கலாம். அதே மாதிரி தான் அன்றைக்கி ராத்திரி அந்த விடிய காலம் பைபிளை வாசித்தேன். பிரசங்கனுடைய 6ஆம் அதிகாரம், இப்போ நான் 7ஆம் அதிகாரம் வாசிக்கணும். 7ஆம் அதிகாரம் உடனே எடுத்து வாசித்தேன். வாசிக்கிட்டே வரும்போது 21வது வசனம் வந்தோடனே அதுக்கு மேலே வாசிக்கவே முடியல. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கூட நீ கேட்க வேண்டி வரும். പറയുന്നത് എല്ലാം നീ ശ്രദ്ധിക്കരുത്. ശ്രദ്ധിച്ചാൽ നിന്റെ വേലക്കാരൻ നിന്നെക്കുറിച്ച് ചീത്തയായിട്ട് പറയുന്നതും നീ കേൾക്കേണ്ടി വരും. സഭാപ്രസംഗി 7-ാം അധ്യായം 21ാമത്തെ വാക്യത്തിൽ അങ്ങനെ പറയുന്നു. അപ്പോൾ ഈ വാക്യത്തെ இந்த வசனத்தை வாசிச்ச உடனே கர்த்தர் அப்படியே நேரா பேசுற மாதிரியே, மற்றவன் சொல்றதை ஏன்பா நீ கவனிக்கிற? உன்னுடைய மனசாட்சியில நீ கரெக்டுன்னு உனக்கு தெரியுதில்ல, தொடர்ந்து நீ பாட்டுக்கு நீ போயிட்டே இரு. யாரை பற்றி தான் இந்த ஜனங்க பேசலை? இதெல்லாம் பார்த்தனா ஊழியெல்லாம் நடத்தவே முடியாது. நான் இந்த உலகத்தில் வந்து பிசாசுகளை துரத்தி ஜனங்களை விடுவிக்க வர்றேன், என்னையே பிசாசின் தலைவன் சொல்லிட்டாங்க. நான் என்ன மற்றவங்க கிட்ட போய் ஆர்கியூமெண்ட் பண்ணனா? நான் தெய்வமாக்கும், நான் கடவுளாச்சு, நான் பிசாசு அல்லன்னு சொல்லிட்டு வாக்குவாதம் ஒன்றும் பண்ணலையே, சொன்னா சொல்லிட்டு போட்டோம். அதே மாதிரி தான் என்னுடைய பிள்ளையாக உனக்கு எனக்கு வந்து அதே அவமானம் உனக்கும் வரும் என்று சொல்லிட்டு அதில் இன்னொன்று சொன்னார், சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, ஆனால் சில வார்த்தைகளை கவனிக்கணும். உன்னை பற்றி சொன்ன குற்றச்சாட்டில் ஏதாவது உண்மை இருக்குமானா சரி பண்ணிடு. அவன் யார் அதை சொல்கிறது, நான் யார் கேட்குறதுன்னா, மற்ற ஊழியக்காரன் விழுந்த மாதிரியே நீயும் விழுந்துடுவேன். சரிப்படுத்த வேண்டியதெல்லாம் சரிப்படுத்து. மற்றவங்க சொல்கிறதையும் நீ கொஞ்சம் இந்த மாதிரி உள்ள விஷயத்தில் நீ கொஞ்சம் கவனிக்கணும். உண்மையான காரியம் ஏதாவது இருக்குதா, நம்ம பற்றி எழுதின மொட்டை பெட்டிஷன் அல்லது அவன் அலிகேஷன் ஏதாவது சொன்னதில் உண்மை ஏதாவது இருக்குமானா சரிப்படுத்திட்டு போகிறது. இந்த மாதிரி உள்ள காரியத்தில் என்ன நீ பார்த்துக்க, என்னென்னலாம் என்னை பற்றி பேசினாங்க, நான் யாருக்கிட்டையும் போய் வாக்குவாதம் பண்ணலை, ஆர்கியூமெண்ட் பண்ணவே இல்லை. அதே மாதிரி தான் உன்னுடைய வாழ்க்கையில். எத்தனை சந்தோஷமாக இருந்தது. 21வது வசனத்துக்கு மேலே அன்றைக்கி நான் வாசிக்கவே இல்லை, அதோடு நிறுத்தினேன். நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி படுத்துட்டேன். சின்ன குழந்தை தூங்கி எந்திரிச்ச மாதிரி நல்ல சவுண்ட் ஸ்லீப்பு. அடுத்த நாள் நல்ல சுறுசுறுப்பாக வேலைக்கு போயிட்டேன். ஏன் இதை நான் சொல்கிறேன், இப்படி தான் கர்த்தர் பேசுறது. சோர்ந்து போன வேளையில் உன்னுடைய நிறைய ஏராளமான சந்தேகங்கள், இது எல்லாத்துக்குமே பைபிளில் நிறைய ஆன்சர் இருக்குது. அது வழியாக தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அதுதான் இப்போத்து உள்ள வழி. அதனால டெய்லி கர்த்தருடைய பிள்ளைகள் பைபிள் வாசிப்பதும் அதை தியானிப்பதும் மிக மிக முக்கியம். ஆகவே காலையில் உங்களுக்கு நேரம் இல்லைன்னா சாயந்தரமாவது வந்து அதை வாசிக்கிறதுக்கு ஒரு டைம் எடுத்துங்க. எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு குவைட் டைம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த நேரத்தில் ஃபோன் கால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க. கர்த்தர் பேசுகிற நேரம் வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் உனக்கு இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் இருந்ததுன்னா கர்த்தர் பேசுகிறதையும் அவருடைய சரியான பாதையும், நம்முடைய உள்ளத்தில் அந்த குற்ற உணர்ச்சி இருக்குமானா நிச்சயம் ஏதோ நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம், ஏதாவது எழுத்தில் தப்பு பண்ணியிருப்போம், பேச்சில் தப்பு பண்ணியிருப்போம். உடனே அதை கண்டுபிடிச்சு அதை ரெக்டிஃபை பண்ணிட்டோம்னாக்கா கடைசி வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளையாவே வாழ்ந்து மரிக்கலாம். ஆகவே அதுதான் நல்ல மரணமும் கூட. அதனால உங்களுக்கு இது பிரசங்கம் அல்ல, ஒரு முகவுரையாக மாத்திரம் தான் நான் சொல்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் தினசரி மிஷன் மாதிரி போயிட்டு இருக்க உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபிக்காமல் நீங்கள் போகிறதில்ல, ஆனால் கர்த்தர் பேசுகிறத நீங்கள் கேட்கணும். வசனத்தை வாசித்து நீங்கள் தியானிக்க ஆரம்பிச்சிங்கனாலே சரியான பாதையும் சரியான உபதேசமும் உங்களுக்கு நல்ல விளங்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நிறைய இடத்துல ப்ரீச்சிங் இருக்குதே தவிர டீச்சிங் இல்லை. அதனால தான் யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுறோம். உனக்கு பைபிளை நல்லா படித்து ஞானம் இருக்குமானா மற்றவங்களுடைய பேச்சு இது தவறுன்னு நீ நல்லாவே சொல்ல முடியுமே.
அதனால தான் லேவியராகமம் 5ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தில் இப்படி சொல்றாரு, நீ கண்டதையும் அறிந்ததையும் அவர்களுக்கு அறிவிக்காமல் போனால் நீ சபிக்கப்பட்டவனாயிருப்பாய். உனக்கு இது கரெக்டுன்னு தெரியும் போது மற்றவங்களுக்கு நீ அதை சொல்லிடணும். இல்லைனாக்கா நீ சபிக்கப்பட்டவனாக இருப்ப. மற்றவங்க தெரியாமல் போய் உழுகிறாங்க, அது சரியானதல்ல, அது உபதேசம் தப்பு, அந்த வழி சரியானதல்ல, உனக்கு தெரியுது, ஏன் நீ அதை தெரிஞ்சவங்கிட்ட சொல்ல? அவன் கேட்டால் கேட்கட்டும், இல்லைன்னா இல்லை. சொல்ல வேண்டிய கடமை சொல்ல வேண்டியது. அதே தான் இப்போ என்னுடைய பத்திரிக்கையில் எழுதுறதும் சரி, நான் ப்ரீச் பண்ணுறதும் யாரையும் மாற்றுறதுக்கு அல்ல. மனுஷன் மற்றொரு மனுஷனை மாற்ற முடியாது. உன்னுடைய மனைவியை நீ மாற்ற முடியாது, உன்னுடைய புருஷனை நீ மாற்ற முடியாது, உன்னுடைய மாமியாரை மாற்ற முடியாது, மாமனாரை மாற்ற முடியாது, நாத்தனாரை மாற்ற முடியாது. ஆனால் மாற்றுகிறவர் கர்த்தர். அவருக்கு தான் எல்லா விதமான பவரும் உண்டு. சுபாவத்தையே மாற்றி தருவார். அவர்கிட்ட போய் நம்ம எல்லா காரியத்தையும் சொல்லி அவர் சொல்கிறபடி நாம் ஜீவிச்சோன்னா ஆவிக்குரிய ஜீவியத்தில் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நம்ம வாழலாம். கர்த்தாவே, இப்போ இந்த மாதிரி என்னை விளங்கி கொள்ளாத புருஷன், இப்போ நான் எப்படியா இவர்கிட்ட நான் போய் இப்படி வாழ்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது, புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. எங்கள் மாமியார் என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, மருமகளே என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, என்னமோ ஆவிக்குரியவங்க சொல்கிறாங்க, ஆனால் என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. அப்போ இப்படிப்பட்ட மாதிரி பல விவகாரத்தின் மத்தியில் நீங்கள் கர்த்தரிடத்தில் நல்லா ஜெபிச்சீங்கன்னா வசனத்தின் வழியாக கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். அதனால் நாம் என்ன செய்வோம்? மற்றவங்களை மாற்றுறத முயற்சி பண்ண மாட்டோம். உன்னுடைய கருத்தை மற்றவங்களுக்குள்ளே திணிக்கக்கூடாது. நீ ஆவிக்குரியவன், உன் மனைவி ஆவிக்குரியவங்க அல்ல. ஈக்குவல் ஸ்டாண்டர்டாக நீ இருக்க முடியாது. உன்னுடைய ஜபமும் அவங்க ஜபமும் வித்தியாசமாக இருக்கும். அப்போது இப்படி தான் இருக்கணும்னு மனைவியை நீ ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. சொல்லலாம், ஆனால் சரியான வழி, அவங்க சரியானபடி நடக்கணும் அப்படின்னா உன்னுடைய ஜீவியத்தின் சாட்சியை அவங்க வாழ்க்கையை சரிப்படுத்த முடியும். இதுதான் வேத புஸ்தகம் சொல்லுகிற டீச்சிங். புருஷன் மனம் திரும்பாத புருஷன் இருந்தால், அப்போ மனைவி மனம் திரும்பி இருக்கிறா, அந்த புருஷனை எப்படி சரிப்படுத்துறது? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதில் 1, 2, 3 வசனம். ஆகையால் மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்க. அவர்களில் யாராவது வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் உங்களுடைய நல்ல நடக்கையினால, உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஜீவியத்தினால அவங்கள உபதேசம் கூடாத, மலையாளத்தில் உபதேசம் கூடாத அவரை பர்த்தாவை நீங்கள் என்ன செய்யணும்? ஆதாயப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு எழுதியிருக்குது. அப்போ புருஷனை எப்படி நீங்கள் ஆதாயப்படுத்த முடியும்? நீங்கள் உபதேசம் பண்ணால் அவருக்கு கோபம் தான் வரும். சொல்ல 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 அவருக்கு கோபம் வரும். சொல்கிறத நிறுத்திடு. பேசாமல் கர்த்தர்கிட்ட, இவர் புரிஞ்சிக்க மாட்டேன்றாரு, நீர் தான் ஆண்டவர் எப்படியாவது பேசணும். கர்த்தர் பேசினா ஆட்டோமேட்டிக்காக அவர் புரிஞ்சுக்குவார். மாமனார் புரிஞ்சுக்குவார், மாமியார் புரிஞ்சுக்குவாங்க. அந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷம் சமாதானம் இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் பைபிள் வாசிக்கிறத உங்கள் மனைவி பார்க்கணும், நீங்கள் ஜெபிக்கிறத உங்கள் மனைவி பார்க்கணும், உங்கள் புருஷன் பார்க்கணும், உங்கள் பிள்ளைங்க பார்க்கணும். ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபியர் பேரண்ட்ஸை பார்த்து வந்துடும். அப்போ அதுவே அந்த பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஜீவன் வளர்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற மற்றவங்களுக்கும் உன்னுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை, அவங்களுடைய ஜீவியத்தில் உங்களுக்கு ஒரு தனி ரிகார்டு இருக்கும். வீட்டுக்குள்ளேயே உங்களுடைய வீட்டுக்குள்ளே சாட்சி நஷ்டப்பட்டு போச்சுன்னா அவங்கள நீங்கள் ஆதாயப்படுத்தவே முடியாது. ஆகவே இப்படி தான் வேதவசனம் தெளிவாக நமக்கு சொல்லுது. இப்படி செஞ்சிட்டோம்னாக்கா நம்ம குடும்ப வாழ்க்கையில் வசனத்தின்படி அவங்கள சரியான பாதையில் நடத்தலாம். சரி, இன்றைக்கு உள்ள தியானத்தில் முக்கியமான பகுதி என்னென்னா மரணத்தினுடைய காரியம். வருஷத்தின் முதலிலேயே காரணம் என்னென்னா, கடந்த வருஷம் இருந்தவங்களாம் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம மத்தியில் இல்லை. சில நாளுக்கு முன்னாடி இருந்தவங்க கூட இன்றைக்கி இல்லைன்னு நம்ம கேள்விப்படுறோம். நம்ம ரொம்ப நேசித்தவங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க, கூட சேர்ந்து ஜெபம் பண்ண அந்த ஃபெலோஷிப்பில் இருந்தவங்க எத்தனையோ பேர் நம்மக்கிட்ட இல்லை, அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க. இப்போ எது நல்ல மரணம், எது கெட்ட மரணம், இது நிறைய பேருக்கு எது எப்படிங்க இதை தெரிஞ்சிக்கலாம்? யாராவது ஹார்ட் அட்டாக்கில் வந்துருச்சுன்னா அவன் இருதயம் ரொம்ப மோசங்க, அதனால தான் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு இப்படி சொல்லிவிடுவாங்க. ஊழியக்காரனுக்கும் ஹார்ட் அட்டாக் வருது, குடிகாரனுக்கும் ஹார்ட் அட்டாக் வருது. அதனால தான் பிரசங்கினுடைய புஸ்தகம் சபா பிரசங்கி 9ஆம் அத்தியாயம் 2-3 வசனங்கள் இங்கே சொல்லுது. என்ன சொல்றாரு? எல்லாருக்கும் ஒன்று போல சம்பவிக்கிறது, பலியிட்டவனுக்கும் பலியிடாதவனுக்கும், நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் எல்லாம் ஒன்று போல சம்பவிக்கிறது. மரணம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான், இதில் வித்தியாசமே கிடையாது.
அப்போ எந்த மரணமானாலும், அது ஆக்சிடெண்ட்டில் செத்தாலும் சரி, அல்லது வியாதிப்பட்டு செத்தாலும் சரி, இதில் நல்ல மரணம்ன்றது எதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவன் சாகும்போது மனம் திரும்பி இருந்தானா, அதுதான் முக்கியம். அதனால தான் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுது, ஞானிகளுடைய இருதயம் மரண வீட்டில் இருக்கும். அவன் எப்பவுமே மரண வீட்டை கவனிச்சுட்டே இருப்பானா. எதுக்கு? எப்படி செத்தான் பார்க்கறதுக்கு அல்ல, சாகும்போது எப்படி இருந்தான் அதுதான் கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படிப்பட்ட மரணம் வந்துச்சுன்றதல்ல, மரிக்கும் போது அவன் மனம் திரும்பி மரிச்சானா. இயேசு கிறிஸ்துகிட்ட வந்து சிலர் கேட்டாங்க, அன்னைக்கு கலிலேயர்கள் எல்லாம் பலி செலுத்துகிற சமயத்தில் பிலாத்து என்ன பண்ணிட்டான், அத்தனை பேரையும் வெட்டி அந்த பலியின் ரத்தத்தோடையே கலந்துட்டான். சில கலிலேயர் ஓடி தப்பிச்சிட்டாங்க. அப்போ இயேசுகிட்ட கேட்குறாங்க, குரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்போ ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தப்பிச்சவெல்லாம் ரொம்ப யோகியவன், அடிபட்டு செத்தவெல்லாம் ரொம்ப பெரிய பாவி அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படி அல்ல என்று சொல்லுகிறேன். நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே சாவீர்கள். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் அப்படி சொல்லுது. இயேசு கிறிஸ்துகிட்ட அப்படி கேள்வி கேட்குறாங்க, பதில் அப்படி சொல்றார். சொல்லிட்டு இவரே ஒரு உதாரணம் சொல்றார். பாபில் கோபுரம் இடிஞ்சு விழுந்து 18 பேர் நசுங்கி செத்தாங்க. அன்னைக்கு அது பெரிய நியூஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அகப்பட்டு செத்தவன், அந்த கட்டிட இடிபாடுகளில் அடிபட்டு செத்தவன் எல்லாம் பாவி, எருசலேமில் மீதி இருக்கிறவன் காப்பாற்றப்பட்டவன்லாம் ரொம்ப யோகியன் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படி அல்ல என்று சொல்லுகிறேன். நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே சாவீர்கள். ஸோ மனம் திரும்புதல் தான் முக்கியமே தவிர எப்படி செத்தான்றது முக்கியம் அல்ல. மனம் திரும்பின அனுபவத்தோட அவன் செத்துருக்கணும். இப்போ இங்கே செத்து போன ஒரு பாடி 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் ஒரு செத்து போனவன், அவனை சுற்றிலும் ஒரு பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தின் மத்தியில் ராஜா தாவீது ராஜா இருக்கிறான். செத்து போனவன் ஒரு எதிரி. எதிரிக்கு எதிரி இந்த செத்து போனவனை பார்த்து இவன் ஒப்பாரி வைக்கிறான். அதுதான் பைபிள் சொல்லுது, புலம்பல் பாடினான் அப்படின்னு சொல்லுது. புலம்பல்னாக்கா ஒப்பாரி, மனவேதனையை பாட்டா பாடி தன்னுடைய வேதனையெல்லாம் கொட்டுறது, அதுதான் புலம்பல் அப்படின்னு அர்த்தம். அது அப்போ அந்த புலம்பல்ல அப்னேரை பார்த்து ராஜா சொல்றான். அப்னேரு எதிரி, சவுலுடைய அவனுடைய சேனாதிபதி. இவன் தாவீது அந்த யுத்தத்தில் இவன் தாவீது சவுலுக்கு எதிரியா நிற்கிறான். எதிரியுடைய சேனாதிபதி செத்தானது இவனுக்கு சந்தோஷம் இல்லை வரணும், ஆனால் அதுக்கு பதிலாக இவனுக்கு கண்ணீர் வருது. செத்து போனவனை சுற்றிலும் ஜனங்க இருக்க, ராஜா கண்ணீர் விட்டு புலம்புறான். அப்னேரே அப்னேரே, மதிக்கெட்டவன் போல செத்ததென்ன, யூ டைட் as a fool. முட்டாள்தனமா செத்துட்டியப்பா, நீசனை போல மரிச்சது எந்தா, എന്തുകൊണ്ട് അപ്പനേരെ നീചനെ പോലെ മരിച്ചു? നിന്റെ കൈകൾ കെട്ടപ്പെട്ടിട്ടില്ല. கை கட்டியிருந்தா கூட வாள் எடுக்க முடியல, எப்படியோ குத்திட்டான், நான் செத்துட்டேன். கை கட்டப்படலை, காலும் சங்கிலினால கட்டப்படல, தப்பிச்சு ஓட முடியல அப்படின்னு சொல்றதுக்கு கட்டவே இல்லையே. நீ தப்பிச்சு ஓடி இருந்திருக்கலாமே, நீ தான் பெரிய வீரனாச்சே. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் இப்படி சொல்றாரு. அப்னேரை பார்த்து சொல்றார், தாவீது சொல்றார், இஸ்ரவேலிலேயே உனக்கு நிகரானவர் யாரும் இல்லை, நீ ஒரு பெரிய வீரன். தன்னையும் சேர்த்து சொல்றாரு, இஸ்ரவேலில் என்னையும் சேர்த்து சொல்றேன், உனக்கு நிகரானவங்க யாருமே இல்லை, அவ்வளோ பெரிய வீரன். இப்போ இங்க அனாதை மாதிரி செத்து கிடக்கிறான். அதனால்தான் அவர் சொல்றாரு. அப்ப சொல்லும் போது என்ன சொல்றாரு, முட்டாள்தனமா செத்துட்டியப்பா, நீ இப்படி செத்து போனது என்ன? முட்டாள்தனமா நான் உன்னை இப்படி தவறா ஒரு லெட்டர் எழுதிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்டா அவன் மன்னிச்சாலும் மன்னிக்காம போனாலும் உன்னை திருத்திக்கிறதுக்கு உனக்கு சான்ஸ் இருக்குது. முட்டாள்தனமா நான் அப்படி பேசிட்டேங்க, ஏதோ வாய் வந்து அப்படி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அவன் மன்னிக்கிறானோ இல்லையோ, நீ திரும்பவும் அந்த மாதிரி அவன் மனசை வேதனைப்படுத்துற மாதிரி பேசாம இருக்க உனக்கு சான்ஸ் இருக்குது. ஆனா முட்டாள்தனமா செத்துட்ட அப்படின்னா உன்னுடைய சாப்டர் கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட். உன்னை திருத்திக்க உன்னால முடியாது. அதனாலதான்
செத்து போனவனை பார்த்து இவர் புலம்பி புலம்பி அழுகிறார். இப்படி முட்டாள்தனமா செத்து போயிட்டியப்பா. என்ன நடந்தது? அன்றைய யுத்தத்தில் சவுலுடைய ஆட்கள் தோத்து போயிட்டாங்க. சவுலுடைய ஆட்களுடைய சேனாதிபதி தான் இந்த அப்னேர். தாவீதுனுடைய சேனாதிபதி யோவாப். அவன் யுத்தம் அன்னைக்கு நடக்குது. எந்த விதத்திலையோ அப்னேருடைய படையாளிங்க செஞ்ச மிஸ்டேக்கோ என்னமோ தெரியல, அன்னைக்கு தோல்வி. உடனே சவுலுடைய ஆட்கள் எல்லாம் புறமுதுகிட்டு ஓடுறாங்க. அதில் அப்னேரும் சேர்ந்து ஓடுறான். அப்போ தாவீதுனுடைய சேனாதிபதி யோவாப் இருக்கானே, அவனுக்கு ஒரு தம்பி இருக்கிறான். அவனுடைய பேர் அசகேல்னு பேர். அசகேலை பற்றி பைபிள் என்ன சொல்லுது? கலைமான்களை காட்டிலும் அதிவேகமாய் ஓடக்கூடியவன். அவ்வளவு ஸ்பீடா ஓடக்கூடியவன் பைபிள் வர்ணிக்கிற ஒருத்தன்னா அது அசகேல் தான். அவ்வளோ ஸ்பீடா ஓடுறவனே அப்னேரை பிடிக்க முடியல. அப்னேர் ஓடுறான், அசகேல் பின்னாடி ஓடி வர்றான். அப்பதான் அப்னேர் திரும்பி பார்த்து சொல்றான், அசகேல் வேண்டாம், நீ என்ன பிடிக்க முடியாது. இவனுக்கு என்ன, ஒரு பெரிய வீரனை நம்ம கொன்னுட்டோம்னா இஸ்ரவேல நமக்கு ஒரு பெரிய பேர் வந்துருமே அப்படின்ற ஒரு எண்ணத்துல அப்னேர் துரத்திக்கிட்டு போறான். செத்த பாம்பை அடிக்கிறாங்க பாருங்க, அது மாதிரி இவங்களே யுத்தத்தில் எல்லாம் புறமுதுகிட்டு ஓடுறாங்க. இவன் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடுறான். செகண்ட் வார்னிங் கொடுக்குறான், வேணாம் அசகேல், என்ன நீ குத்தம் கொலை செய்ய முடியாது, ஆனால் நீ செத்துருவ, அதனால நான் வார்ன் பண்றேன், போயிடு. இவன் பேசுறத அவன் கேட்க முடியுது, அவன் பேசுறத இவன் கேட்க முடியுது. அப்ப எவ்வளவு பக்கம் பக்கமா ஓடுறாங்க பாருங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது திரும்பவும் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு அசகேல் துரத்திட்டு வர்றான். அப்பதான் கடைசியா ஒரு வார்த்தை சொல்றான் அப்னேர், இந்த பாரு திருப்பி நான் சொல்றேன், வீணா என் கையில குத்துப்பட்டு சாகாத, செத்தனா நாளைக்கு உங்க முன்னாடி நான் எப்படிப்பா முழிப்பேன்? என் தம்பி தான் ஏதோ சட்டத்திட்டம் தெரியாதவன் அப்படி வந்துட்டான், நீ பெரிய சேனாதிபதியாச்சு, அவனை நீ சொல்லி நீ திருப்பி அனுப்பியிருக்க கூடாதான்னு அவன் வந்து என்கிட்ட கேட்பானே. ஏன் அந்த வார்த்தையை சொன்னான் அப்படின்னா, யுத்த காலத்தில் ஒருவனை ஒருவன் கொன்றால் அது கொலை அல்ல. யுத்தம் நடக்காத இடத்துல ஒருத்தனை கொலை செஞ்சா அதுக்கு பேர் தான் கொலை. அதனால்தான் மிலிட்டரியில நாம எத்தனை பேரை சுட்டாலும் அது கொலையாக நியாய தீர்ப்பில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. அநியாயமா நம்மளை யுத்தத்துக்கு அரசாங்கம் நம்மளை அனுப்புதுன்னா கூட சரி, ஆனாலும் அரசாங்கத்துக்கு அதிகாரிக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு தான் இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. அதன்படி நம்ம யுத்தம் போய் செய்யறோம் அப்படின்னாக்கா அதுல நம்ம எத்தனை பேரை கொன்னாலும் அது கொலை அல்ல. ஆனா யுத்தம் நடக்காத பகுதியில் ஒரு ஆளை நம்ம கொன்னுட்டோம் அப்படின்னா அது கொலை. அதனால்தான் அப்னேர் சொல்றான், இது யுத்தம் நடக்காத பகுதியில் இப்ப நான் வந்துட்டு இருக்கிறோம், யுத்தம் நடக்கிற பகுதியிலிருந்து தான் இப்ப நான் ஓடி வந்துட்டு இருக்கிறேன். இப்ப நான் உன்னை கொன்னுட்டேன்னாக்கா நாளைக்கு உங்க அண்ணன் கேட்பான், உனக்கு ரூல்ஸ் தெரியுமே, யுத்தம் நடக்காத இடத்துக்கு தான் என் தம்பி தெரியாம வந்துட்டான், அந்த எல்லையை மீறி வந்திருக்கிறான், நீ அவனை சொல்லி அனுப்பக்கூடாதப்பா, நாளைக்கு நான் யுத்தத்துக்கு வருவேன், நீ அங்க நேருக்கு நேர் நம்ம சந்திச்சுக்கலாம், உன் வீரம் என் வீரம் பார்த்துக்கலாம் சொல்லியிருக்கலாமேப்பா. அதுக்காக தான் கடைசி வார்னிங் கொடுக்குறான், உன்னை நான் கொன்னுட்டேனா நாளைக்கு உங்க அண்ணன் முன்னாடி நான் எப்படி நிற்பேன்? அப்பவும் கேட்கல, உன்னை கொல்லாம விட மாட்டேன். உடனே தான் கடைசியா பார்த்தான், இவன் கீழ்ப்படுகிற மாதிரி தெரியல. உடனே என்ன பண்ணா, அப்னேர் தன்னுடைய கையில் இருக்கிற அந்த குந்தம், மலையாளத்தில் குந்தம்னு சொல்லுவாங்க, தமிழில் ஈட்டி, அந்த ஈட்டியை எடுத்து சாதாரண ஒருத்தனை குத்தணும்னா அந்த கூர் பாகம் இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம குத்துவோம். இவன் என்ன பண்ணா, நான் ஒரு பெரிய வீரன், இவன் ஒரு பொடியன், இவனை கொத்துறதுக்கு இந்த கூர் பகுதியே தேவையில்லைன்னு சொல்லி ஈட்டியை திருப்பி பிடிச்சு இந்த மழுகன பக்கம் பின்னாடி இருக்குது இல்லையா, அதில் வச்சு ஒரு குத்து குத்துனா பாருங்க, ஈட்டி முதுகு வழியாய் வெளியே வந்தது. அப்படிதான் வசனம் சொல்லுது. அந்த குத்துல மழுங்கி போன பாகத்திலேயே அப்னேர் குத்தந்து முதுகு பக்கமா வந்துச்சுன்னா, கூர் பாகத்தில் குத்தி இருந்தா இவன் கையும் சேர்த்து அந்தாண்ட வந்திருக்கும். அவ்வளோ பலம் உள்ளவன், அவ்வளோ பெரிய வீரன். சரி, இப்ப எங்க இவன் செத்தான்? யுத்தம் நடக்காத ஒரு இடத்துல. கொலை செஞ்சவன் யார் பார்த்தாலும் இப்ப அவனை கொலை பண்ணிடலாம், ஏன்னா யுத்தம் நடக்காத இடத்துல கொலை நடந்திருக்குது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அப்படிதான் இருந்தது. யாத்திராவும் புஸ்தகம், புறப்பாடு புஸ்தகம் 21ஆம் அத்தியாயம்
23, 24, 25 வாய்ச்சால் നിങ്ങൾക്ക് മനസ്സിലാകും. புறப்பாடு 21, யாத்திராகமம் 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். கொலைக்கு கொலை, ஜீவனுக்கு ஜீவன், பல்லுக்கு பல், சூட்டுக்கு சூடு. கொலை செஞ்சா பதிலுக்கு கொலை செஞ்சிடணும் அப்படின்னு அந்த காலத்தில் சட்டம் இருந்தது. ஆனால் இந்த மாதிரி சில சமயத்தில் சட்டத்திட்டம் தெரியாமல் ஒருத்தன் வந்து இப்படி மாட்டி ஒருத்தனை கொலை பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு அப்படின்னா யார் பார்த்தாலும் அவனை கொன்னுடணும். ஆனால் இப்படி தவறாக கொலை நடந்துருச்சுன்னா அவன் தப்பிக்கிறதுக்கு ஆண்டவர் சில வழிகளை ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். அடைக்கலப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு 7 பட்டணங்களை உருவாக்கும்படி கர்த்தரை, யோசுவாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். கைப்பிசகாய் ஒருவன் கொலை செய்துட்டா அவன் தப்பி பிழைக்கும்படி உயிர் தப்ப அடைக்கலப்பட்டினத்தை ஏற்பாடு செய்வீர்களாக அப்படின்னு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். அந்த மாதிரி அடைக்கலப்பட்டினங்கள், சங்கேத நகரம் மலையாளத்தில். இப்போ തെറ്റായ വിധത്തിൽ എന്തെങ്കിലും ഒരു കൊല സംഭവിച്ചു കഴിഞ്ഞാൽ രക്ഷപ്പെടുവാൻ വേണ്ടി സങ്കേത നഗരം ഏർപ്പാട് ചെയ്യുവിൻ. യോശുവാവിൻ്റെ പുസ്തകം 20ആം അധ്യായം 1-ാമത്തെ വാക്യം അങ്ങനെ പറയുന്നു. അപ്പോൾ 7ஆம் அத்தியாய வாக்கியத்தில் 7வது வசனத்தில் சொல்லுது, யூதாவினுடைய எப்ரோன் அடைக்கலப்பட்டினமாக ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போ எப்ரோன் என்கிற அந்த பட்டணம் அது ஒரு அடைக்கலப்பட்டினம். யார் என்ன தப்பு பண்ணாலும் ஓடி இந்த பட்டணத்துக்குள்ள நுழைஞ்சிட்டா அவனை யாரும் தண்டிக்க முடியாது. சரி, இப்போ இந்த அப்னேர் எங்க செத்தான்? 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் நீங்க பார்க்கலாம். அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகையில் இந்த அசைகளுடைய அண்ணன் யோவாபு அப்னேரை கொலை செய்வதற்கென்று அவன் பதுங்கி இருந்து காத்துட்டு இருக்கிறான். எப்படியுமே அடைக்கலப்பட்டினத்துக்கு வந்து தான் தீரணும். ஏன்னா இவன் கொலை செஞ்சிருக்கிறான். யுத்தம் நடக்காத பகுதியில் கொலை பண்ணிட்டான். அவன் சேனாதிபதி ஆனாலும் யாரானாலும் உயிர் தப்புணும்னா அடைக்கலப்பட்டினத்துக்கு வந்துடணும். ஆனால் எல்லாரும் சொல்றாங்க, தாவீது ராஜாவை பார்க்க போயிட்டான் அவன். உடனே வேக வேகமா எப்படியும் அவன் அடைக்கலப்பட்டினம் வரணும். இன்னும் அடைக்கலப்பட்டினத்துக்கு உள்ள வரலன்றது தெரிஞ்சு போச்சு. காத்துக்கிட்டே இருக்கிறான். இந்த அப்னேருக்கு ஒரு தைரியம், நேராக நடந்த விஷயத்தை சொல்றதுக்கு தாவீதையே நேரில் போய் சந்திக்கிறான். என்ன ஒரு தைரியம் இருந்தா ராஜாவின் அரண்மனைக்கே போறான். ராஜா உடனே எல்லாம் அவனை பாஞ்சி ஒரே அம்சத்தில் கொன்னுடலாம், அவன் மேல யாரும் கை போட்டுறாதீங்க அப்படின்னு ராஜா எச்சரிப்பு கொடுத்துட்டான். அவனை வரவைங்க சொல்ல வேண்டியதை அவன் சொல்லிட்டு உடனே தைரியமா அரண்மனை விட்டு போறான். யாரும் அவனுக்கு எதுவும் செய்யக்கூடாது. தனி ஒத்த ஆளா மாட்டி இருக்கிறான். இத்தனை பேர் சேர்ந்து அவனை கொலை செய்யலாம், அது ஒன்றும் பெரிய வீரம் கிடையாது, அதுவே அவனை விட்டுடு அப்படின்ட்டான். இப்போதான் அவனுக்கு ஒரு அகம்பாவம், ஒரு பெருமை. ராஜா எதிரி ராஜாவே போய் பார்த்துட்டு வந்துட்டேன், அவராலே ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு அடைக்கலப்பட்டினத்துக்கு நேராக வர்றான். இப்போ அங்கே காத்துட்டு இருக்கிற யோவா உடனே இவன் வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அவங்ககிட்ட குசலம் விசாரிக்கிற மாதிரி சில விவரங்கள் கேட்பாங்களே, என்ன எப்படி இருக்கிற என்ன. யுத்தத்தில் தான் எதிரிக்கு எதிரி. ஆனால் மற்ற சமயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவாங்க. நம்ம அரசியல்வாதிகளை பார்க்கலாம் இல்லையா, அவங்க ஜெயிச்சிட்டாலே எதிரி தோத்துட்டான்னா கூட அவங்க விருந்தில் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசுகிறத நீங்கள் பார்க்கலாம், சிரிக்கிறத பார்க்கலாம். ஆனால் மேடையில் ஒருத்தனை கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க. அப்படி அதே மாதிரி இவன் நார்மலாக பேசுகிற மாதிரி கூட்டிகிட்டு போய் அவன் கழுத்தில் தோளில் போய் போட்டுட்டு தான் தம்பியை கொத்துனதுக்கு பதிலுக்கு பதில் கொலை செய்யறதுக்காக, ஏன்னா பைபிள் அதுக்கு பெர்மிட் பண்ணுது, அந்த பதிலுக்கு கொலை செய்யறதுக்காக ரகசியமாக பேசுகிறவனை போல கூட்டிகிட்டு போய் தன்னுடைய கையில் இருந்த கத்தி எடுத்து வயிற்றுல ஒரு குத்து குத்துனான். அதே இடத்துல அப்னேர் செத்து போயிட்டான். இதுதாங்க நடந்த விஷயம். அப்னேர் எந்த இடத்துல செத்தான்? அடைக்கலப்பட்டினத்தினுடைய வாசலுக்கு பக்கத்தில் ஒரு அடி உள்ள வச்சிருந்தா பொழைச்சிருப்பான். ஆனா அடைக்கலப்பட்டினத்துக்கு தானே வந்தான். ஏன் இப்படி கொலை நடக்கணும்? வந்தது கரெக்டு தான், ஆனா லேட்டா வந்தான். அதுதான் முக்கியம். லேட்டா வந்தான். அவனுக்கு தன்னை குறித்து உள்ள ஒரு ஒரு கர்வம் அவனுக்கு. என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, ராஜாவே ஒன்றும் செய்ய முடியல, அதில் தான் வந்தது. இவன் செஞ்சதுலையும் தப்பு இல்லை. எண்ணாகமம் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம்
19வது வசனம் தயவுசெய்து எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். இது ஒன்று மாத்திரம், இது ஒன்றும் அடுத்த வசனத்தையும் நீங்கள் வாசிக்கணும். வாசிங்க பார்ப்போம். எண்ணாகமம் 35ஆம் அதிகாரம். நானே சொல்லிட்டு போயிடுவேன், ஆனால் இது ரொம்ப முக்கியமானது, அதுக்காக தான். பழி வாங்க வேண்டியவனே கொலைபாதகனை கொல்ல வேண்டும், அவனை கண்ட மாத்திரத்தில் அவனை கொன்று போடலாம். இப்போ ரூல் சட்டமே அனுமதிக்குது. பழி வாங்க வேண்டியவன் யோவாப் தான் தம்பிக்காக, அவன் கொல்லலாம், சட்டம் அது அனுமதி கொடுக்குது. ரைட்டு. இப்போ இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள வந்தாச்சுன்னா அவனுக்கு எப்போ விடுதலை கிடைக்கும்? 28வது வசனம் வாசிங்க, அதே அதிகாரத்தில். ரைட். கொலை செய்தவன் பிரதான ஆசாரியன் மரணம் அடைய மட்டும் அடைக்கல பட்டணத்தில் இருக்க வேண்டும். அப்புறம் பிரதான ஆசாரியன் மரணம் அடைந்த பின்பு தன்னுடைய சுதந்திரமான காணியாட்சிக்கு, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு விடுதலை. எவ்வளோ நாள் அவன் அங்கே இருக்கலாம்? கொலை செய்தவன் பிரதான ஆசாரியன் சாகும் வரைக்கும் அங்கே இருக்கலாம். செத்தாதான் இவனுக்கு விடுதலை. நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் உண்டுன்னு பவுல் சொல்றார். யார் அது? இயேசு கிறிஸ்து. அவர் தான் நமக்கு பிரதான ஆசாரியர். அவர் மரித்ததுனால தான் நமக்கு பாவத்துல எல்லாம் விடுதலை. அவர் மரிக்காம போயிருந்தா நம்ம பாவத்திலேயே தான் செத்திருப்போம். கங்கைக்கு போனாலும் சரி, நம்ம அலகு குத்திக்கிட்டாலும் சரி, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கிறதுக்கு உலகத்தில் வழியே கிடையாது. அதுக்கு தான் பிதா திட்டமிட்டு மேசியாவை, சாவதற்கென்றே மேசியாவை இங்க உலகத்துக்கு அனுப்பினார். மற்ற தெய்வங்கள் எல்லாம் வந்தாங்க, உலகத்தை சுகிப்பதற்காக வந்தாங்க. வழியை தூக்கிட்டு போறதுக்கு ஒருத்தர் வந்தாரு. அப்புறம் மற்ற பெண்களை ஆசைப்பட்டு உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு வந்தாங்க. சாவதற்கென்று வந்தவர் ஒரே ஒருத்தர்னா அது இயேசு. மனுஷர் எல்லாருடைய பாவங்களையும் கழுவி அவர்களையும் பரலோகத்தில் கொண்டு போகிறதுக்கு திட்டமிட்டு கர்த்தர் மக்கள் மேலே இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தன்னுடைய ஒரே பேரானாகி குமாரனை அனுப்பினதுனால இந்த உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்பது விளங்குகிறது. அப்போ பிரதான ஆசாரியான இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு பிறகு அவன் சொந்த காணியாட்சிக்கு போகலாம். கொலை செஞ்சவன், பாவம் செஞ்சவன் எல்லாருக்கும் விடுதலை. அந்த மரணமும் அந்த இரத்தமும் நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்கிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவத்தையும் கழுவி சுத்திகரிக்கிறது. இது ஒன்றும் பைப்பு வெள்ளம் இல்லை, சும்மா போய் உக்காந்துக்கிட்டு அப்படின்னு என்ன திறந்து விட்டா அப்படியே கழுவுறதுக்கு. ஆனா பாவத்தை நம்ம அறிக்கை செய்யணும். தப்பு செஞ்சவன் நானு அப்படின்னு நீ ஒத்துக்கணும். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம். பாவங்களை மறைக்கிறவனுக்கு தான் வாழ்க்கை கிடையாது. ஆனா அறிக்கை செய்து விட்டு விட்டவனுக்கு தேவனுடைய கிருபை இரக்கம் வந்துருது. இரக்கம் வந்துச்சுன்னா வியாதி நல்லாகும். இரக்கம் வந்துச்சுன்னா உன்னுடைய பிரச்சனைகள் நீங்கி போயிடும். தேவ இரக்கம் வந்துச்சுன்னா உன் குடும்ப பிரச்சனை முதல் கொண்டு உன்னுடைய வேலை விஷயத்தினுடைய பிரச்சனை கொண்டு எல்லாத்தையுமே கர்த்தர் சரிப்படுத்த முடியும். அந்த இரக்கம் உன் மேல வராததுக்கு காரணம் என்ன? நீ ஏதோ ஒரு பாவத்தை நீ மறைச்சிக்கிட்டே இருக்கிற. கடினத்தின் மேல கடினம் உன்னுடைய இருதயத்தை நீ படுத்திக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிற. 2014 கடினப்படுத்தின, மனம் திரும்பவே இல்லை. பேர் கிறிஸ்தவனா தான் வந்துட்டு நீ போயிட்டு இருக்கிற. கர்த்தர் உனக்கு 2015 சான்ஸ் கொடுத்துட்டாரு. இந்த சான்ஸ்லயாவது மனம் திரும்புதல நீ தெரிஞ்சு கொள்ளணும். ரட்சிக்கப்படாம மனம் திரும்பாம சபையில மெம்பர் ஆகவும் முடியாது. கன்ஃபர்மேஷன் எடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை, திருவிருந்து எடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. நாளைக்கு ராத்திரி உள்ள கூட்டத்தில் அந்த விவரங்களை பற்றி உங்களுக்கு சொல்லுவேன். அப்போ அதே சட்டம் தான் பரலோகத்துக்கும். யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இந்த மறுபடியும் பிறக்கிறது தான் born again அப்படின்னு சொல்றது. மனம் திரும்புதல், பாவத்தை அறிக்கை செஞ்சு தேவ பார்வையில, ஒருவேளை சரீரத்தில் நீ விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, ஆனா சிந்தனையிலே கரைப்பட்டிருக்கிற, உன் கண்கள் ஆபாசத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுது, கழுவப்பட வேண்டும். அதுக்கு ஒரே ஒரு வழி, இயேசுவின் ரத்தம் தான். அப்ப நீ அறிக்கை செய்து, இனிமே நான் அந்த மாதிரி காரியத்தை நான் தப்பு செய்ய மாட்டேன், இனிமே எங்க அப்பா அம்மாவை நான் வேதனைப்படுத்த மாட்டேன், இனிமே என் மனைவிக்கு விரோதமா நான் செய்ய மாட்டேன், என் மனைவி புருஷனுக்கு விரோதமா, இப்படி நீ ஒரு தீர்மானம் பண்ணி அந்த பாவத்தை பாவம் என்று சொல்லி ஒத்துக்கொள்ளணும்.
அதனால தான் பாவத்தை மறைக்கிறவனுக்கு வாழ்க்கை கிடையாது, லைஃப் கிடையாது. ஆனால் அறிக்கை செஞ்சவனுக்கும் இரக்கம் கிடையாது. அறிக்கை செஞ்ச பாவத்தை விட்டு இருக்கணும். குடிகாரன்னு சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை, அந்த குடியை நிறுத்தி இருக்கணும். நான் தவறான காரியத்தை இன்டர்நெட்டில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை செஞ்ச போதாது, இன்று முதல் அதை பார்க்கறத நிறுத்துறேன். வீணா என்னத்துக்கு என்னுடைய சரீரத்தை நான் பாவத்துக்குள்ளே கொண்டு வரணும்? நான் இங்கே இருக்கிறேன். ஆனால் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் பார்க்கறதுனால தப்பு செய்யணும் போல என் மனசில் தோணுது, தப்பு செஞ்சிருவோம் போல இருக்குது. அப்படி வரும்போது எதுக்கு நீ அதை பார்க்குற? ஆகவே கர்த்தர்கிட்ட கேளு, ஆண்டவரே இதெல்லாம் நான் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன், கட்டுப்படுத்த என்னால் முடியல, நீர் எனக்கு உதவி செய்யும்னு கேளு. கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். சவுல் அப்படிதான் சொன்னான். பவுல் என்னால் முடியலன்னு தான் சொல்லிட்டு இருந்தான். ஆனால் அப்புறம் தான் முடிஞ்சிருச்சின்னு சொன்னான். எப்படி? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால. கிறிஸ்துவின் ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ பலப்படுத்த கிறிஸ்து உள்ள வந்தாச்சுன்னா எந்த பாவத்தையும் திரும்பவும் செய்யாதபடி இருக்க கர்த்தர் உனக்கு பலத்தை கொடுப்பார். இப்போதான் அடைக்கலப்பட்டணம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரங்களை நீட்டி காத்திருக்கிறார். பாவம் செஞ்சவனே, பாவம் செய்தவர்களே, வெளியில் நிற்கிற வரைக்கும் உங்களுக்கு தான் ஆபத்து, உள்ள வாங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் வேதபாரகன் ஒருத்தன் சொல்கிறான், நான் நியாயப்பிரமாணம் 10 கற்பனை எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கிறான். ஆண்டவர் உடனே அதை அப்ரிஷியேட் பண்ணி, ரொம்ப நல்லா இருக்குது, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு பக்கத்தில் நிற்கிற, ஆனால் பிரயோஜனம் இல்லை. அப்படியே பக்கத்தில் தான் இருந்தான், செத்து போனான். உள்ள வரணும். நீ உள்ள வராத வரைக்கும் நான் ரொம்ப பக்கமாக இருக்கிறேன், நான் ஆவிக்குரிய ஜீவித்தில் ரொம்ப யோகியன், ஒழுங்கா சர்ச்சுக்கு போகிறேன், எல்லாம் கரெக்டு. ஆனால் ஆவிக்குரிய ஜீவித்தில் மனம் திரும்புதலின் அந்த வட்டத்துக்குள்ள நீ வரவே இல்லையே. சும்மா பேர் கிறிஸ்தவனா நீ 1000 செஞ்சு எத்தனை மிஷனரிகளை தாங்கினாலும் எத்தனை சர்ச்சுகளை கட்டினாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. மனம் திரும்புதல் இல்லாம நீ எவ்வளவுதான் காணிக்கை அள்ளி அள்ளி கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. அதனால தானே மக்கதோனியா சபையினரை அப்படி புகழ்ந்தாரு. அவங்க எப்படி காணிக்கை கொடுத்தாங்களா? 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 4-5 முதலாவது அவர்கள் தங்களையும் பின்பு தங்களுடையதையும் கர்த்தருக்குன்னு கொடுத்தாங்களாம். ஆண்டவர் அப்படிதான் கேட்கிறாரு. உன் பணத்தையும் பொருளையும் அல்ல, முதல்ல உன்னை தான் கேட்கிறாரு. உன்னை நீ கொடுக்காம உன்னுடைய எல்லாம் கொடுத்தாலும் கர்த்தர் வாங்கிக்க மாட்டார். மற்றது திருப்பதி உண்டி மாதிரி எத்தனை கள்ள பணமும் அங்கே கட்டுக்கட்டா, அது கருப்பு பணம் வெள்ளை பணம் எதா இருந்தாலும் சரி வாயை திறந்து காத்துட்டு இருக்குது. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. நீ போடுற காணிக்க கவனிக்கிற தேவன். ஆராதனை நடந்துட்டு இருக்குது, காணிக்க போடுற நேரம் வந்தோடனே இயேசு பெட்டி பக்கத்தில் வந்து நின்றுட்டார். போடுறவங்களெல்லாம் கவனிச்சுட்டே இருக்கிறாரு. எவ்வளோ போடுறான்னு கவனிக்கிறதில்ல, எப்படி போடுறான், எதுலேருந்து போடுறான் அதை கவனிக்கிறார். 2 காசு போட்டவள், அவள் போட்டதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்றார். கட்டுக்கட்டா நோட்டு போட்டவங்களை பற்றிலாம் பேசலை, இவ்வளோ ரொம்ப அப்ரிஷியேட் பண்றார். காரணம் என்ன? இவளுக்கு தனக்குன்னது எல்லாத்தையுமே ஆண்டவருக்குன்னு அவ்வளவு நன்றி. எவ்வளவுக்கு கர்த்தருடைய காரியத்தில் கர்த்தர் மன்னிப்பை பெற்றிருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நன்றியை காமிப்பாங்க. ஆண்டவரே, நான் இவ்வளோ தூரம் வந்தது என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, உம்முடைய கிருபை தான். என்னோடு கூட எத்தனை பேர் முயற்சி பண்ணாங்க, இன்னும் இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு உடனே விசா கிடைக்குதே, நீர் போட்ட பிச்சை ஆண்டவரே. இந்த 2015 எனக்கு எக்ஸ்டென்ஷன் கிடைச்சிருக்குது. நன்றி ஆண்டவரே. என் சாமர்த்தியம் அல்ல, என்ற கழிவு அல்ல, நின்ற கிருபை, உம்முடைய கிருபை தான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்குது. நன்றி உள்ளவனுக்கு கணக்கு பார்க்க மாட்டான். அதனால தான் தசம பாகம் உபதேசம் புதிய ஏற்பாட்டு சபைக்கு கிடையாது. புதிய ஏற்பாட்டிலெல்லாம் உன்னுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் அவர்களாகவே கொடுத்தார்கள் என்பதற்கு நான் சாட்சி. என் பிரசங்கம் கேட்டுட்டு கொடுக்கல, அவங்களா கொடுத்தாங்களா? அப்ப யார் அப்படி கொடுப்பாங்க? நன்றி உள்ளவங்க கிட்ட கட்டாயப்படுத்தவே வேண்டியதில்லை. எவ்வளவுக்குழு எல்லா காரியத்திலும் நன்றி சொல்றாங்களோ அவங்க கணக்கே பார்க்க மாட்டாங்க. அதை தான் இந்த இடத்துல ஆண்டவர் வர்ணிக்கிறார். இவ தனக்குள்ளதெல்லாம் கொடுத்துட்டா. ஏன்? என்னை நடத்துகிறவர், அவருடைய காரியத்துக்காக எல்லாமே. இது அவர் போட்ட பிச்சை, அவர் நிச்சயம் போடுவார், அவர் எஜமான். ஆகவே கர்த்தர் போடுகிறத மாத்திரமல்ல, எதிலிருந்து போடுற,
எப்படி போடுற, என்ன நோக்கத்தில் போடுற, இதெல்லாம் கவனிக்கிற கர்த்தர் அது. அதனால தான் இதெல்லாம் பணம் பொருள் கொடுத்து லஞ்சம் கொடுத்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. பணம் கொடுத்து அல்லது காணிக்க நிறைய கொடுத்து மனம் திரும்புதல் ஒன்று இருந்தா போதும். கர்த்தர் கை நீட்டி உன்னை வரவேற்கிறார். நீ வெளியே நிற்கிற வரைக்கும் உனக்கு ஆபத்து. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நான் ரொம்ப ஆண்டவரோட நெருக்கம் இல்லை, ஆண்டவருக்குள் வரணும், ஆண்டவர் உனக்குள் வரணும். அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு ராத்திரி கேட்கிறார். உன்னுடைய மரணம் நல்ல மரணமாக இருக்கணும் அப்படின்னாக்கா மனம் திரும்பின அனுபவத்தோடு மறிக்கிறது. யார் யார் எப்போ மறிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த கூட்டம் முடிஞ்சு எத்தனை பேர் வீடு போய் சேருவாங்க? ஏன்யா அபசகனமாக பேசி தொலைக்கிறேன்? ஏன்னா அதுதான் நடக்கிற காரியம். இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன் நானே, இன்னைக்கு ராத்திரி எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது, நாளைக்கு எப்படி இருப்பேன்னு தெரியாது. வீட்டிலேருந்து வரும்போது எல்லாம் ஏற்பாடும் ஃபைல் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஏற்பாடு செஞ்சுட்டு தான் ஒவ்வொரு தடவையும் வெளிநாடு போகிறது. வெளிநாடு மத்தியில் உள்நாடு போனாலும் சரி, ரோடு அந்தாண்ட தாண்டினாலே தேவ கிருபை தானே இல்லையா? நாம ஒழுங்கா போனாலும் வந்து இடிக்கிறானே. ஆகவே இப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம ஜீவிட்டு இருக்கிற நாம ஒவ்வொரு நிமிஷமும் மரணத்துக்கு ஆயத்தம் உள்ளவங்களா இருந்தா எதை பற்றியும் நமக்கு பயமே இருக்காது. அடைக்கல பட்டணம் உனக்காகவே திறந்து வச்சிருக்குது. 2015 வந்துட்டேன். இந்த 15வது வருஷத்துலையாவது மனம் திரும்ப, இந்த புது வருஷம் முதல் மாதம் இன்னும் முடியவே இல்லை. நீ எப்படியாவது மனம் திரும்பினா இந்த 2015 இனி வரும் காலம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். உன்னுடைய மரணம் நல்ல மரணமா இருக்கும். உன்னுடைய வீட்டுக்குள்ள அந்த எந்த மரணங்கள் வந்தாலும் அந்த வீட்டுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். துன்பத்தின் மத்தியிலையும் மரணத்தின் மத்தியிலையும் துதிக்க கற்றுக் கொடுத்த ஒரே தேவன் நம்முடைய தேவன். தோல்வி கூட நமக்கு இன்பமா அனுபவிக்க முடியும். நீ மனம் திரும்பி இருந்தா மாத்திரம்தான் அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிக்க முடியும். இன்னைக்கு ராத்திரி ஒரு தீர்மானம் நம்ம எடுக்கணும். அப்படியே செத்து போயிட்டான், அவனுடைய சாப்டர் கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட். ஆனால் நீ உயிரோடு இருக்கிற, நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க உயிரோடு கூட இருக்கிறீங்க. உனக்கு சான்ஸ் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். 2015 கொடுத்துட்டார், இன்னைக்கு கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு ராத்திரியே ரட்சணிய நாள். இன்னைக்கு ராத்திரியே கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நாள்ல இருந்து மனம் திரும்பின வாழ்க்கையும் அனுபவம் எனக்கு வேணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், எந்த தோல்வி நடந்தாலும் நான் சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் மனம் திரும்புதலின் அனுபவம் எனக்கு அது உதவி செய்யும். உதவி செஞ்சு இன்னைக்கு ராத்திரி அந்த மனம் திரும்புதலை சந்தோஷத்தை அனுபவிக்க கிருபை செய்யும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? யாருக்காவது போகணுன்னா ஜெபத்துக்கு முன்னாடி எழுந்து போகலாம். ஜெபம் பண்ணும்போது எழுந்து போவதோ, ஜெபம் பண்ணும்போது உள்ள நுழையிறதோ அது ஆண்டவரை அலட்சியப்படுத்துவதற்கு சமம். மற்றவங்களுடைய ஜெபத்துக்கு அது இடையூறாக இருக்கும். அதனால் ஜெபத்துக்கு முன்னாடி எழுந்து போகிறதில் பற்றி தப்பே கிடையாது. அவசரமாக பஸ்ஸை பிடிக்கணும், அது பிடிக்கணும் போகிறவங்க தாராளமாக போகலாம். ஆனால் ஜெபம் இன்னும் நான் தொடங்கிட்டோம் அப்படின்னா அது 3 நிமிஷம் 4 நிமிஷம்தான். ஆகவே உன்னுடைய ஆத்மாவை இந்த புது வருஷத்தில் நீ உண்மையான கிறிஸ்தவனா வாழணும். அதனால தான் முதல் செய்தியே இதுதான். மரிப்பதற்கு முன்பதாக, பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் நீ மனம் திரும்பி பிரயோஜனம் இல்லை. உன்னுடைய மகளோ மகனோ புருஷனோ மனைவியோ செத்ததுக்கு அப்புறம் நீ மனம் திரும்பி பிரயோஜனம் இல்லை. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கும்போதே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம், தோல்வி வந்ததுக்கு அப்புறம், விசா எல்லாம் நஷ்டமானதுக்கு அப்புறம் நீ ஆண்டவரேன்னு தேடிட்டு வந்து என்ன பிரயோஜனம்? எரேமியா 22:21 சொல்றாரு, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய். நீ கீழ்ப்படியாதது உன் சிறு வயது முதலே உன்னுடைய பழக்கம். எத்தனை நல்ல விதமா நீ வாழ்ந்த சமயத்தில் உனக்கு எத்தனை தடவை அப்பா அம்மா எவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்டாங்களே, அழுதாங்களே. தம்பி தங்கச்சி உன்னுடைய வாழ்க்கையும் அப்படிதான். எத்தனை முறை உனக்காக எவ்வளவு தூரம் அவங்க அழுதுருப்பாங்க. உன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக்கோ. இனிமே எங்கள் அப்பாவை வேதனைப்படுத்த மாட்டேன், எங்கள் அம்மாவை அழ வைக்க மாட்டேன், என் ஆண்டவருடைய மனசை நான் துக்கப்படுத்த மாட்டேன், நான் என்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திடுறேன். என் மனைவிக்கு விரோதமாக நிறைய தப்பு நான் பண்ணியிருக்கிறேன், என் மனைவிக்கு துரோகம் பண்ணியிருக்கிறேன், என் புருஷனுக்கும் நான் துரோகம் பண்ணியிருக்கிறேன். கர்த்தாவே, நான் பாவி, உம்முடைய ரத்தம் இன்னைக்கு என்னை கழுவணும் ஆண்டவரே. நான் சாவதற்கு முன்பு உம்முடைய ரத்தம் என்னை கழுவிடணும். மனம் திரும்பின அனுபவத்தோட நான் மரிக்கணும் ஆண்டவரே. அதுதான் நல்ல மரணம், அதுதான் நீர் விரும்புகிறீர். இன்றைக்கு ராத்திரி எங்கள் எல்லாருக்கும் அந்த மனம் திரும்புதலின் அனுபவத்தை நீர் கொடுக்கணும். பாவத்தை ஒத்துக்கொள்ளலாமா?
எல்லாரும் பாவ அறிக்கை செய்யலாம். ஆண்டவரே, நான் பாவி, உங்களுடைய பார்வையில் நிறைய தவறு நான் செய்திருக்கிறேன், உங்களுடைய மனசை வேதனைப்படுத்தின நிறைய சங்கதிகள் என்னுடைய வாழ்க்கையில் உண்டு, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பாவத்தை ஒத்துக்கணும்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். அறிக்கை செய்யணும் அடுத்தது சொல்லியிருக்கிறார். மூணாவது, அதை விட்டு விட வேண்டும். இனிமே நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன், இனிமே அப்படி செய்யாமல் இருக்க எனக்கு பலத்தை கொடும் அப்படி கேட்கலாம். ஏன்னா திரும்ப திரும்ப அதே தவறை நான் செஞ்சிட்டு இருக்கிறேனே. ஆகவே பல முறை நான் மனம் திரும்பி இருக்கிறேன், பல கூட்டத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு இனிமே விழாத ஒரு வாழ்க்கைக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த விழுந்து விழுந்து எந்திரிக்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நிலையான ஆவியை எனக்கு தாரும் சுவாமி. கேட்கலாமா? கடைசி நாள் உன்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் ஒரு தீர்மானம் எடுக்குவோம். வருஷத்தின் முதல் மாசத்திலே எங்களுக்கு இந்த நல்ல சான்ஸ் கொடுத்துருக்கிறீர. போன வருஷமே செத்து போயிருக்கிறவங்க, போன வருஷமே பல பிரச்சனைகளை நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது, அதெல்லாம் நீர் எங்களை பலமுறை காப்பாற்றிருக்கிறீர். என் பிள்ளைய காப்பாற்றிருக்கிறீர், என்னுடைய மனைவியை காப்பாற்றிருக்கிறீர், என்னுடைய புருஷனை காப்பாற்றிருக்கிறீர், எங்கள் அப்பாவை காப்பாற்றிருக்கிறீர், அம்மாவை காப்பாற்றிருக்கிறீர். இந்த வருஷம் வேண்டாம் ஆண்டவரே. அனுபவித்த பிரச்சனைகள் போதும், அனுபவித்த அவமானங்கள் போதும், அனுபவித்த தோல்விகள் போதும், நிராசைகள் போதும். இதோ நான் ஒப்பு கொடுக்கிறேன், நான் பாவி, என்னை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் என்னை கழுவட்டும். நீ வா, உன் பாவம் என்னா நீங்கும் என்று சொன்னீரே. தேவாவும் வாக்கை நம்பி சீர்கேடனும் நீசனும் நான் பாவியாகவே வாரேன். பாவம் போக்கும் பலியா என் இயேசுவே வாரேன். பாவியாகவே வாரேன். நீ வா, உன் பாவம் என்னால் நீங்கும் என்று சொன்னீரே. தேவாவும் வாக்கை நம்பி சீர்கேடனும் நீசனும் நான் பாவியாகவே வாரேன். பாவம் போக்கும் பலியாம் என் இயேசுவே வாரேன். பாவியாகவே வாரேன். இன்னொரு தடவை பாடலாம். நீ வா, உன் பாவம் என்னா நீங்கும் என்று சொன்னீரே. நம்பி வந்துட்டு ஆண்டவரே, வாக்கை நம்பி சீர்கேடன் நீசனும் நான் பாவியாகவே வாரேன். பாவம் போக்கும் பலியா என் இயேசுவே வாரேன். பாவியாகவே வாரேன். அப்பனே செத்து போயிட்டான். நாம் எல்லாம் உயிரோடு கூட இருக்கிறோம், நம்ம பிள்ளைங்க உயிரோடு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய அந்த கோபாக்கனே வர்றதுக்கு முன்னாடி தண்டனை மூலதான் நீ திருந்தணும்னு நினைச்சேன்னா வேண்டாண்டவரே. என் மகன் செத்து போனதுக்கு அப்புறம் நான் மனம் திரும்பி என்ன பிரயோஜனம்? என்னுடைய புருஷன் செத்து போனதுக்கு அப்புறம் நான் மனம் திரும்பி என்ன பிரயோஜனம்? இன்னைக்கே இப்பவே நான் வந்துடுறேன், இனிமே நான் உம்முடைய பிள்ளை. அந்த மாதிரி என் மனசுக்குள்ள கசப்பு உணர்ச்சி நான் இனிமே வைக்க மாட்டேன், ஒப்புரவாயிடுவேன். விபச்சாரம் வேசித்தனம் மாத்திரம் அல்ல பாவம், பல வருஷமா சில இடத்துல பேசாம இருக்கிறது அதுவும் பாவம். நான் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னிங்கள். கிருபையுள்ள கர்த்தாவே, பாவத்தை மன்னிப்பதற்கென்றே பரலோக சந்தோஷத்தை எல்லாம் விட்டுட்டு அவமானப்பட்டு குற்றுயிரும் வேதனையுமாய் சிலுவையில தொங்கினீரே. நன்றி தேவா, நன்றி. நாங்க செஞ்ச கையில பாவத்துக்கு நீர் கையில அதெல்லாம் ஆணி அடிக்கப்பட்டீங்க. அவளை விட்டுடு, என் கையில அந்த ஆணி அடி. தவறான இடத்துக்கு என்னுடைய கால்கள் போச்சு, தண்டிக்கப்பட வேண்டியவன் நான். அவனை விட்டுடு, என்ன அடிச்சிரு, நீ அவனை காப்பாத்திரு. இப்படி சொல்லி சிலுவையில ஒவ்வொரு அவயத்திலும் எல்லா தண்டனையும் எங்களுக்கு பதிலாக ஏற்றுக்கொண்ட தெய்வமே,
தெய்வகுமாரனே, இன்றைக்கு ராத்திரி யாரெல்லாம் நான் பாவி, என்னை மன்னியும், இந்த ஒரு விசை என்னை மன்னித்தருளும் என்று கெஞ்சி கேட்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தந்து தைரியமாய் இன்றைக்கு ராத்திரி நான் மனம் திரும்பினேன் என்று சொல்லத்தக்கதாய் ஒரு பெரிய சந்தோஷ வார்த்தை அவங்களுடைய வாயிலிருந்து வரட்டும் ஆண்டவரே. மனம் திரும்பின அனுபவத்தை இன்றைக்கு ராத்திரி நான் பெற்றுக்கொண்டேன் என்று தைரியமாய் சொல்லத்தக்கதாய் கிருபை செய்யும். நீர் சிந்தின ரத்தம் வேஸ்டா போகக்கூடாது கர்த்தாவே. எல்லாரையும் தொடணும். எந்தெந்த மதத்தை இருந்தாலும் சரி, கிறிஸ்துவங்களுக்காக நீர் வந்தவர் அல்ல, எல்லா மக்களுக்காகவும் நீர் வந்தவர். நீர் இதை கேட்கிறவங்க பார்க்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க பாவத்தையும் மன்னிக்கணும். அவங்களுக்காகவும் நீர் மரித்தீர். இயேசுவே, நீர் மரித்தது எனக்காக யாராவது நம்பி இப்போ ஜெபிச்சாங்கன்னா அவங்களையும் மன்னிச்சு அவங்களுக்கு உங்களுடைய சந்தோஷத்தை நீர் தரணும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஜெபிச்சவங்க எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டதுக்காக நன்றி. எங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலேயே இந்த துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். ஆமேன்.